இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு வயதான முதியவர் தன்னுடைய வீட்டில் சிறிய மற்றும் பெரிய வண்ண வண்ண மீன்களை வாங்கி மீன் தொட்டியில் வளர்த்து பராமரித்து சரியான நேரத்தில் தண்ணீரை மாற்றி சுத்தம் செய்து ஏற்ற உணவை ஏற்ற வேளைகளில் அவைகளுக்கு கொடுத்து வளர்த்து வந்தார். அவருடைய 3 வயது பேரனும் அவரோடு சேர்ந்து உதவி செய்வான். ஒரு நாள் காலையில் மீன்களுக்கு உணவு போட தாத்தாவுடன் வந்த பேரன் ஒரு சிறிய மீன் தொட்டியில் ஒரே ஒரு நீல நிற மீன் மட்டும் தனியாக போடப்பட்டிருப்பதை கண்டு, ஏன் தாத்தா இது மட்டும் தனியாக போடப்பட்டிருக்கிறது என்று கேட்டான். தாத்தா கூறினார், இந்த மீன் ரொம்ப சண்டைக்கார மீனாக இருக்கிறது. மற்ற மீன்களை விரட்டுவதும் கடிப்பதுமாய் இருக்கிறது. ஆதலால் அந்த மீன்கள் எப்போதும் பயத்துடனே காணப்படுவதால் சரியாக உணவு கூட உட்கொள்வதில்லை. எனவேதான் அதை தனியாக போட்டுள்ளேன் என்று கூறினார். நீயும் சண்டை போடுகிறவனாக இருந்தால் யாரும் உன்னிடம் சேரமாட்டார்கள். நீ தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்றார். உனக்கு இந்த நீல நிற மீனை போல தனியாக இருக்க ஆசையா, அல்லது கூட்டமாக மற்ற மீன்களோடு சந்தோஷமாக இருக்க ஆசையா என்று கேட்டார். அதற்கு பேரன், எனக்கு மற்ற மீன்களைப் போல மற்றவர்களோடு சந்தோஷமாக இருக்கத்தான் ஆசை என்றான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியுமான ஸ்திரீயும் சரி, சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம் என வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு குடும்பத்தில் இருக்கும் குடும்ப தலைவி எல்லா நேரமும் குடும்பத்தினரோடு சண்டையிட்டுக் கொண்டு இருக்கக்கூடாது. குடும்பம் சந்தோஷமாக இருக்கவோ அல்லது குறைவோடு இருக்கவோ அந்த குடும்ப தலைவியே காரணம். ஆகவே குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள ஒவ்வொரு சகோதரிகளும் முயற்சி செய்ய வேண்டும். எதற்கெடுத்தாலும் சண்டையிடும் ஒருவருடன் நட்பு வைத்துக் கொள்ள யாருமே தயக்கம் காட்டுவார்கள். கூட வேலை செய்கிறவர்களுக்கு உபத்திரவமாக பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர்களாக இருந்தால் அவர்களோடு கூட வேலை செய்ய கூட பயப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும் வண்ணம் நாம் வார்த்தைகளை கொட்டிவிடக் கூடாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவரோடும் சண்டை பண்ணாமலும் ஒருவரையும் தூஷியாமலும் அனைவரோடும் சமாதானமும் சந்தோஷமுமாய் இருக்கவும், ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்யவும், ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் சொல்லியும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கவும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறவும் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் இப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார். இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் நம் ஒவ்வொருவரிலும் காணப்படட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய சபைகளிலே, சமுதாயத்திலே, வேலை செய்யும் இடங்களிலே அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக காணப்படக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. சண்டை பண்ணுகிறவர்களாக அல்ல ராஜா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதத்திலே அப்பா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூறி ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவின் ஆண்டவரே ஸ்தோத்திர அப்பா சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.